இன்னைக்கு வசந்த பஞ்சமி. ஸோ நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களையே பறித்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம வந்து நிவேதனம் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பூ வாங்கிட்டு வர டைமும் இல்லை, ப்ளஸ் வந்து மறந்துட்டு வந்துட்டாரு. ஸோ நமக்கு வந்து எப்போவுமே சேஃப்டிக்கு நம்ம தோட்டத்திலேயே பூ இருக்கும். இன்னைக்கு வந்து சங்குப்பூவும் பூத்திருக்கு. ரொம்ப அதிசயம். ஏன்னா இது வச்சதுலேருந்தே இன்னைக்கு தான் முதல் தடவை பூத்திருக்கு. ஸோ சங்குப்பூவும் பூத்ததால் வாராகி அம்மனுக்கு நீல நிற பூக்கள் வந்து ரொம்ப உகந்தது. அதையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைக்காக ஒரு ரோஜா பூவையும் வந்து பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா வாராகி அம்மனுக்கு படையல் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சரஸ்வதி தாயாருக்கும் ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறதால அவங்களுக்கும் சேர்த்தே பூஜை பண்ணியிருக்கேன். நிவேதனமாக சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வீட்டில் இருந்த எல்லா பழங்கள்லையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த வசந்த பஞ்சமிக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.